ஏன்னா அவர் ஒரு தொகுதி எம்எல்ஏவா இருக்காரு. அவர் தொகுதிக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்கும். அவர் சில கோரிக்கைகளை முன் வைக்கணும். ஆனா நான் வந்து சும்மா நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வருவேன், கையெழுத்து போடுவேன், போவேங்கிறது அவருக்கு வாக்களிச்ச மக்களுக்கு அவர் நியாயமா இருக்கணும். அவருடைய பர்சனல் ஈகோக்காக, பர்சனல் மன அழுத்தத்துக்காக தொகுதி மக்களை இது பண்ணக்கூடாது. சட்டமன்றத்தில் ஒரு தொகுதிக்குன்னு தேவையானதை கேட்டு வாங்கணும்ல அமைச்சர்கள் கிட்ட. கோடி சட்டமன்ற தொகுதியில் போய் கேட்டு பாருங்க. அவர் போல மக்கள் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்க்கிறார். சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை பார்த்துக்கிறேன். அவரே முதலமைச்சராக இருந்தனால் நேரடியாக கலெக்டர்கிட்ட பேசுறாரு. அவருக்கு என்று ஒரு முக்கியத்துவம் அதிகாரிகள் தரப்புல எல்லாம் கொடுக்கப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் கோரிக்கைகள் என்னவோ அதை செய்கிறார். சட்டமன்றத்தில் போய் இப்படி ஸ்ட்ரிப் போட்ட ஃபைலை வச்சுக்கிட்டு பேசி நான் பயங்கரமாக செயல்படுறேன் பாருங்கன்னு காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அரசியல்வாதிகளிலே ஓபிஎஸ் என்று சொன்னால் அவர் ஒரு தீவிரவாத தலைவர் கிடையாது. ஒரு தீவிரவாதத்தன்மை குறைந்த ஒரு மென்மையான அரசியல்வாதி. ஆனால் கடமைகளை சரியாக செய்யக்கூடியவர். எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில பல வாதங்களை முன்வைக்கிறாரு. இந்த அரசுக்கு எதிராக பேசுறாரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகரும் போது அவருக்கு போட்டியா, நீங்க உங்க இதுபடி அவருக்கு போட்டியா இருக்கிற ஓபிஎஸ் அவரும் சட்டப்பேரவைக்கு வந்து இந்த அரசுக்கு எதிரான விஷயங்கள், இந்த யார் இந்த சார் விவகாரமாகட்டும், அண்ணா பல்கலை, அவரும் வந்து அரசுக்கு எதிராக பேசும்போது இன்னும் அவருடைய ஸ்டேச்சர் அதிகமாகும். எடப்பாடி வெர்சஸ் ஓபிஎஸ்ங்கிற அந்த ரேஸ் இன்னமும் வந்து ஒரு உயிர்ப்போட இருந்திருக்கும்ல. அவரே அந்த உயிர்ப்போட இல்லாததை நான் வரல இந்த ரேஸ்க்கு என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு ஒதுங்கின மாதிரி இல்ல இருக்கு. இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு புறப்படுவதற்கு முன்பு காலையில ஓபிஎஸ் உடைய அறிக்கை நீங்க பாத்துறீங்களான்னு தெரியல. 4 ஆண்டு கால திமுக ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய இருண்ட காலம். ரொம்ப கடுமையான பதங்களை பயன்படுத்துறது ரொம்ப குறைவு. ஆனால் அந்த பயன்படுத்துகிற சொல் இருக்கு பார்த்தீங்களா, அவர் பழி போட்டு விட்டு போக மாட்டார், வலியும் சொல்வார். தன்னுடைய அரசியல் அனுபவத்தை கொண்டு ஆளுகிற கட்சி மீது பழி போடுவது மட்டுமே அவரது செயலாக இருக்காது, ஆளும் கட்சிக்கு வலியும் சொல்வார். அந்த அடிப்படையில் கடந்த 4 வருட ஆட்சி இருண்ட காலம் என்று விமர்சித்திருக்கிறார். இன்னொன்று நீங்க சொன்னீங்க, ஒரு வருஷத்துல ஒரு 4 நாள் 10 நாள் நடக்கிற சட்டமன்றத்தில் ஒரு மணி நேரம் நின்று திமுகவை நான் கடுமையா பேசிவிட்டேன்றது மட்டுமே எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை அல்ல. இல்ல அதுவும் பொறுப்பு இல்ல, அது மட்டுமே கடமை அல்ல. எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதையெல்லாம் எடப்பாடி செய்யவில்லை என்பதுதான் உண்மை.